ஹாய் மக்களே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் ரெசிபி. பேக்கரி ஸ்டைல் ஹனி கேக் ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அவன் பீட்டர் இப்படி எதுவுமே இந்த ரெசிபிக்கு தேவையில்லை. குக்கர் இருந்தாலே போதும். ஈஸியாக இதே மாதிரி சாஃப்டாக ஸ்பாஞ்சியான ஹனி கேக் ரெசிபி வந்து நம்ம பண்ணிடலாம். என்னோட ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரெசிபியோட எல்லா ஸ்டெப்ஸுமே எல்லா மெஷர்மெண்ட்டுமே நான் பக்காவாக இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அது போக உங்களுக்கு ரெசிபியில் எதுவும் டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஒரு பெரிய மிக்சிங் பவுலில் அரை கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கலாம். தயிர் வந்து ரொம்ப புளிப்பில்லாத தயிர் தான் எடுக்கணும். புளிப்பில்லாத கட்டியான தயிர் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே அரை கப் அளவுக்கு சீனி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு வயர் விஸ்க் வச்சு இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அந்த சீனியும் தயிரும் நல்லா கலந்து கட்டிகள் எதுவுமே இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, இது ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் இதை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே நம்ம வச்சிடலாம். இந்த ஸ்டெப் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டெப்பு. இந்த ஸ்டெப்பு பண்ணுறதுனால நம்ம கேக் வந்து நல்லா சாஃப்டாக வரும். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு உப்பி வந்திருக்குன்னு. இது கூட 1/4 கப் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம எசன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். வெனிலா எசன்ஸ் அப்படி இல்லைனா பைனாப்பிள் எசன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து பர்சனலாக பைனாப்பிள் எசன்ஸ் வந்து ரொம்பவே பிடிக்கும். இதை ஆட் பண்ணுறதுனால இந்த பேக்கரி ஸ்டைலில் உள்ள கேக்கோட டேஸ்ட் வந்து நமக்கு அப்படியே கிடைக்கும். இந்த கேக்கோட டேஸ்ட் வந்து நல்லா இது வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வயர் விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த எண்ணெய், அதுக்கப்புறம் தயிர், சீனி எல்லாமே சேர்ந்து கலக்கிற மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. சில வீடியோலாம் எல்லாத்தையும் அப்படியே மொத்தமாக போட்டு ஒரு விஸ்கை வச்சு கிண்டி போடுறாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா கேக் வந்து கட்டியாகிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையாவே உண்டு. அதுவும் குறிப்பாக ஃபஸ்ட் டைம் செய்கிறீங்கன்னா கேக் வந்து கண்டிப்பாக வரவே வராது. கல் மாதிரி இருக்கும். நான் சொல்லியிருக்க இதே ஆர்டர்லேயே எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே 1 பை 1 ஆட் பண்ணுங்கள். இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு மைதா மாவை எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா அரிப்பில் போட்டு நல்லா சலிச்சு இது மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நான் சொல்லியிருக்க எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே மெஷரிங் கப்பில் தான் நான் வந்து மெஷர் பண்ணியிருக்கேன். இந்த 1 கப் மைதா வந்து 250 எம்எல் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மெஷரிங் கப்பு. இப்போ வயர் விஸ்க் வச்சு மெதுவாக இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு இது கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம வந்து பால் ஆட் பண்ணணும். பால் வந்து 1/4 கப் அளவுக்கு பால் வந்து நான் காய்ச்சி ஆற வச்சு எடுத்திருக்கேன். அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணி இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப அழுத்தம் கொடுத்துலாம் நம்ம வந்து மிக்ஸ் பண்ண தேவையில்லை. லேசாக இது மாதிரி கலந்து விட்டாலே நல்லா மிக்ஸ் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நான் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து நீங்கள் வயர் விஸ்க் தான் கண்டிப்பான முறையில் யூஸ் பண்ணணும் மக்களே. வயர் விஸ்க் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து கட்டி எதுவுமே விழாது. நீங்கள் சின்னதோ பெருசோ ஏதாவது ஒரு வயர் விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த அளவுக்கு ஸ்மூத்தாக வந்து நமக்கு வந்து மாவு கிடைக்கும். ஒரு கேக் டின்னு அப்படி இல்லைன்னா ஒரு பெரிய பாத்திரத்தில் நெய் இல்லைன்னா எண்ணெய் வந்து நல்லா கிரீஸ் பண்ணிட்டு இது மாதிரி பட்டர் ஷீட் போட்டுக்கலாம். பட்டர் ஷீட் போட்ட பிறகு அந்த கேக் மாவு வந்து இதில் வந்து மெதுவாக அப்படி கேர்ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. நம்ம எந்த பாத்திரம் எடுக்கமோ அந்த பாத்திரத்தில் பாதி அளவுக்கு தான் இந்த மாவு வந்து இருக்கணும். அப்படின்னா தான் இது வந்து உப்பி வரும்போது கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து கரெக்டான அளவுக்கு நீங்கள் பாத்திரம் எடுத்தீங்க அப்படின்னா கேக் வந்து மேலே உப்பி வந்து அது ஒரு மாதிரி நல்லா இருக்காது பார்க்குறக்கு. இது மாதிரி 2-3 தடவை டேப் பண்ணிக்கலாம். அப்படின்னா தான் இந்த ஏர் பபுள்ஸ் எல்லாமே நமக்கு கொஞ்சம் லாக் ஆகும். இந்த மாதிரி டேப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஓரமாக வச்சுருங்க. இப்போ ஒரு குக்கர், இந்த பழைய குக்கர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டை போட்டுட்டு ஒரு ஹீட் பண்ணிடுங்க. ஒரு 10 நிமிஷம் போல் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு இந்த கேக் ட்ரே வந்து அப்படியே தூக்கி உள்ளே வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாம். ஃப்ளேம் வந்து இந்த அளவுக்கு தான் இருக்கணும் மக்களே. நம்ம ரொம்ப அதிகமாகவும் வைக்கக்கூடாது, இந்த மீடியமாகவும் வைக்கக்கூடாது. மீடியமோட கொஞ்சம் கம்மியாக வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது வந்து ஒரு 30 நிமிஷம் போல் நான் பேக் பண்ணியிருக்கேன். 30லேருந்து ஒரு 40 நிமிஷம் வரைக்கும் வரும். இந்த மாதிரி டூத் பிக்கை நீங்கள் நம்ம உள்ளேருந்து விட்டு பார்க்கும்போது இந்த பேட்ரு வந்து இதில் ஒட்டாமல் வரும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இதை இப்போ வந்து வெளியே எடுத்து வச்சிடலாம். கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வந்த பிறகு இந்த கேக்கை வந்து நம்ம இன்னொரு ட்ரேக்கு வந்து நம்ம இன்னொரு பிளேட்டுக்கு வந்து நம்ம மாற்றிடலாம். எனக்கு வந்து சைடில் வந்து சுத்தமாக ஒட்டவே இல்லை மக்களே. நான் கத்தி விட்டு பார்த்தேன், சுத்தமாக ஒட்டவே இல்லை. உங்களுக்கு ஒரு வேளை ஒட்டியிருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி கத்தி வச்சு சைட்ஸை எடுத்துகிட்டு இது மாதிரி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிருங்க. இது வந்து ரொம்ப ரூம் டெம்பரேச்சருக்கு வந்திருக்காது, கொஞ்சம் சூடாக தான் இருக்கும். நம்ம சூடாக இருக்கும்போதே இந்த பட்டர் பேப்பரை ரிமூவ் பண்ணால் தான் இது வந்து வரும். ஆறின பிறகு இது ரிமூவ் பண்ணிங்கன்னா இது வந்து ஒழுங்காக வராது. பிஞ்சு பிஞ்சு இந்த கேக்கு ஃபுல்லாக பிஞ்ச மாதிரி ஆயிரும் பார்த்துக்கோங்க. பார்க்கும்போதே தெரியுது பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக ஸ்பாஞ்சியாக வந்திருக்குன்னு. இதை வந்து நம்ம வந்து அப்படியே நம்ம ஆற வச்சிடணும். நல்லா ஆற ஆற தான் நல்லா சாஃப்ட்னஸ் வந்து கிடைக்கும் பார்த்துக்கோங்க. இது வந்து ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து போகலாம். இப்போ ஒரு பேனில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் நல்லா மெல்ட் ஆன பிறகு இது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹனி ஆட் பண்ணிக்கலாம். ஹனி ஆட் பண்ண உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இது மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், ஹனி சிரப் வந்து நமக்கு வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு.
கேக் வந்து நல்லா கூலிங் ஆன பிறகு, இது மாதிரி ஒரு ஃபோர்க்க வச்சு சின்ன சின்ன ஹோல்ஸா இதில வந்து போட்டுக்கலாம். எல்லா பக்கமும் இது மாதிரி ஹோல்ஸ் போட்ட பிறகு, நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல சுகர் ஹனி சிரப்பு, அத வந்து கொஞ்சம் கொஞ்சமா இதில வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்க கம்ப்ளீட்டா அவ்வளத்தையும் ஆட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. உங்களுக்கு வந்து ரொம்ப ஜூஸியா சாப்பிடணும்னு பிடிக்குது அப்படின்னா, நீங்க வந்து அவ்வளத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இல்ல கொஞ்சம் கம்மியா போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கம்மியா ஆட் பண்ணிக்கலாம். இது உங்களோட சாய்ஸ் தான். இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு போலாம். நம்ம அந்த கிசான் மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாம் கிடைக்கும் பார்த்தீங்களா கடையில, அந்த பிரெட்டுக்கு போடுவோம்ல, அந்த ஜாம இதில வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஒரு கப்ல வந்து நான் எடுத்திருக்கேன். இதில வந்து கொஞ்சமா ஹாட் வாட்டர ஊத்தி, நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்துட்டு ஒரு நல்ல பேஸ்ட் பதத்துக்கு இது வந்து வரும். அந்த அளவுக்கு ஒரு வயர் விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக்கில வந்து இந்த ஜாம வந்து ஒரு லேயரா நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட போறோம். அவ்வளோதான். இது மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. திக் லேயரா போட்டிருக்கேன். அப்பதான் சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா டேஸ்டியா கிடைக்கும் நமக்கு. கடைசியா கொஞ்சமா அந்த டெசிகேட்டட் கோகோனட் போட்டு நான் கார்னிஷ் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டேன். இது வந்து ஆப்ஷனல் தான். உங்கள்ட்ட இல்ல அப்படின்னா விட்டுறலாம். இப்படியே சாப்பிட்டா கூட இது நல்ல டேஸ்ட்டா இருக்கும். இத வந்து நீங்க அப்படியேவும் சாப்பிடலாம். இல்ல ஒரு 2 மணி நேரம் ரெஃப்ரிஜரேட் பண்ணி கூட நீங்க சாப்பிடலாம். நல்லா டேஸ்ட்டா இருக்கும். அவ்வளோதான் மக்களே. நமக்கு பிடிச்ச ஷேப்ல நம்ம கட் பண்ணி சாப்பிட வேண்டியதான். கண்டிப்பா இந்த ரெசிபி வந்து வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு உங்களோட கமெண்ட்ஸ் வந்து என்கிட்ட மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஹனி கேக் பிடிச்சவங்க மறக்காம ஒரு லைக்க தட்டி விட்டுருங்க. பாய். இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.